தனி விமானம் பிடித்து சென்னை ஓடியது யார் என முதலமைச்சர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தனி விமானம் பிடித்து சென்னை ஓடியது யார் என முதலமைச்சர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, வணக்கம். தேர்தல் நடந்து முடிந்து முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதலமைச்சர் விஜயனுடைய கரூர் பயணம் இதுதான் முதல் முறை. இந்த பயணம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அப்போது கரூர் சென்ற முதலமைச்சர் விஜய் அங்கு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம், அதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து அவர் கடந்த திமுக ஆட்சி மீது மிக கடுமையான குற்றச்சாட்டு, காவல்துறை தான் காரணம் என்பது போன்று கடுமையான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். அதோடு அங்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கக்கூடிய பணி ஆணையம் வழங்கினால் இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றது. அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்தும் ஒரு மறைமுகமாக அவர் தாக்கி பேசியிருந்தார். அதாவது கரூர் கம்பெனியுடைய ஓனர் என்று கூறி அவர் தற்போது இங்கு இல்லை, ஓடிவிட்டார், ஓடு என்றெல்லாம் மிக நையாண்டித்தனமாக பேசியிருந்தார். இந்த நிகழ்வுக்கு முதலமைச்சருடைய இந்த உரை, கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக அவர் பேசியது குறித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 அன்று நடந்த கரூர் துயர சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட எனது உயிரில் கலந்த கரூர் மக்களுக்காக களத்தில் துணை நின்று காப்பாற்றியது யார் என, கரூர் சொந்தங்களுக்காக இரவு பகல் பாராமல் முன்னின்று உதவியது யார் என செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் செய்தி கிடைத்த உடனடியாகவே கரூருக்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உடனடி உயர் சிகிச்சை கிடைக்க அனைத்து தேவையான ஏற்பாடுகளையும் செய்து அவர்களுடைய உயிரை காத்து துயரை துடைத்தவர்கள் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அன்றைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் என்றும், அன்றைய கூட்டத்தில் பெருமளவில் மக்கள் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்த அந்த அசாதாரண சூழ்நிலையிலும் தண்ணீர் பாட்டிலை வீசிவிட்டு ஆம்புலன்ஸை வர சொல்லிவிட்டு மக்களை காப்பாற்றாமல் தனது பேச்சை தொடர்ந்து பேசியது யார் என்ற கேள்வியும் செந்தில் பாலாஜி முன்வைத்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் இறந்துள்ளதாக கூறியும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என எனது கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று ஓடு என்று செந்தில் பாலாஜி எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதாவது அன்றைய நாள் நடந்த நிகழ்வை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், கரூர் செல்வதற்காக கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக விஜய் வந்தார் என்ற குற்றச்சாட்டு, அதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல், அப்போது காவல்துறை அறிவுறுத்தலையும் மீறி அவர் அந்த பேருந்தை உள்ளே சென்றார். அதனால் ஏற்பட்ட நெரிசல் அழுத்தம் காரணமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. அப்போது இந்த உயிரிழப்பு நடந்து கொண்டிருந்த போது கூட அவர் தொடர்ந்து ஒரு பேச்சை தொடர்ந்தது போன்ற நிகழ்வுகளாம் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டது. அதற்கு பிறகு இந்த உயிரிழப்பு அடுத்தடுத்து ஏற்பட்ட உடனடியாக 1 மணி நேரத்துக்குள்ளாகவே அவர் சென்னை திரும்பி விட்டார். அதாவது சென்னையிலிருந்து கரூர் வருவதற்கு மணிக்கணக்காக 7 மணி நேரம் 8 மணி நேரம் தாமதமாக வந்த அன்றைய தாவேக தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான விஜய் சம்பவம் நடந்த உடனடியாக மின்னல் வேகத்தில் அவர் சென்னைக்கு சென்றது என்பது மிகப்பெரிய ஒரு கடும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் உருவாக்கியது. இந்நிலையில் அப்போது அவர் இந்த சம்பவம் நடைபெற்ற உடன் மிக வேகமாக அவர் சென்னை நோக்கி செல்லும் போது விமானத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். சார், இத்தனை பேர் இறந்து விட்டார்கள், இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன என்று கேட்கும்போது திரும்பி கூட பார்க்காமல் ஒரு மிக வேகமாக அவர் சென்னை நோக்கி சென்றார். அந்த நிகழ்வு அப்போது மிக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. அதை குறிப்பிட்டுதான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசியிருக்கும் போது ஓடு என்ற ஒரு வார்த்தையை பதிவிட்டு முதலமைச்சர் விஜய் கூறிய அதே வார்த்தையும் செந்தில் பாலாஜி பதிவிட்டு இந்த எக்ஸலத்தில் இந்த பதிவு வெளியிட்டிருக்கிறார். ராதிகா.